34 சைஸ் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் பேர் ரமேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு. எப்போவுமே கீழே வந்து 4 இன்ச்சுக்கு 2 லைன் போட்டுக்கோங்க. அந்த 4 இன்ச் லைன் வந்து பேக் பட்டி தைக்கிறதுக்கு. ப்ளவுஸோட ஹைட்டு 13 இன்ச்சு. ஷோல்டரில் அதாவது ஃப்ரண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுக்கோங்க. நெக்கோட வித் வந்து 3 இன்ச் போட்டுக்கோங்க. ஷோல்டர் வித்து 3 இன்ச்சு, அதாவது 2.25 ஃபினிஷிங் வரும். நம்ம 3 இன்ச்சு விட்டுக்கலாம். ஷோல்டர்லேருந்து செஸ்ட் லைன் வந்து 6.5 இன்ச் போட்டுக்கோங்க. செஸ்ட் லைனில் வந்து 8.5 இன்ச்சு போட்டுட்டு ப்ளஸ் 1.5 இன்ச்சு சைடில் போட்டுக்கோங்க. வெயிஸ்ட் வந்து 31 இன்ச்சு, அதில் 4 ஒரு பங்கு 7.25 இன்ச்சு போட்டுட்டு 1 இன்ச்சு டாட்டுக்கும் 1.5 இன்ச்சு சைட்லேயும் விட்டுக்கோங்க. இப்போ இந்த லைன் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக் டீப்பு வந்து 6.5 இன்ச்சு. 6.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சி ரவுண்ட் போட்டுக்கலாம். ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து ரவுண்டு வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஆம்ஹோல் வந்து 7.25 இன்ச்சு இருக்கணும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். இருக்குது. இப்போ பேக்கில் வந்து சென்டரில் வந்து டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டோட ஹைட்டு ஒரு 3.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வித்து வந்து 1 இன்ச் இருக்கட்டும். டாட்லேருந்து சைடில் 4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க. டாட் பிடிச்சதுக்கப்புறம் அந்த லைன் ஸ்ட்ரெயிட் ஆயிரும். இவ்வளோ தான் பேக்குக்கு அளவு. இது 34 சைஸுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். இதில் ஆம்ஹோல் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, கூட இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எல்லா 34 சைஸுக்கும் இதே அளவு தான் ஆம்ஹோல் இருக்கணும்னு கணக்கு கிடையாது. கூட குறைய வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து லைனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவரேஜாக வர்றதுக்கு இது சரியாக இருக்கும். சிலவங்க ஆம்ஹோல் லைன் வந்து கீழே ஹைட்லேருந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி கனெக்ட் பண்ணக்கூடாது. மேலே ஷோல்டர்லேருந்து கனெக்ட் பண்ணுறது மட்டும்தான் சாலிடாக இருக்கும். ஹைட் வந்து ஒவ்வொரு அளவு வைப்பாங்க. அது வந்து சரியாக வராது. எப்போவுமே ஷோல்டர்லேருந்து கரெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் சரியாக வரும். இப்போ நம்ம பேக்கை கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு கிராஸ் பீஸ்னால் கரெக்டாக ஒரு 45 டிகிரி இருக்கிற மாதிரி வச்சு முதல் 2 லைன் போட்டுக்கோங்க. ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இந்த லைன் போட்டுட்டு அடுத்தது நம்ம பேக்கில் வர ஃபோல்டிங்கை கரெக்டாக அந்த இதில் வச்சுக்கோங்க. லைனில் வச்சுட்டு செஸ்ட் லைன் வந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி போட்டுக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சு மேலே ஏற்றுறது வந்து ஃப்ரண்ட் ஆம்ஹோலை கரெக்ட் பண்ணுறதுக்காக வரும். நெக் ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நெக்கை மட்டும் 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி போட்டுக்கோங்க. வழக்கமாக எப்போவுமே ஃப்ரண்ட் ஷோல்டரும் பேக் ஷோல்டரும் டிஃப்ரெண்ட் வரும். அதுக்காக தான் இந்த 1/2 இன்ச்சு கிராஸ் நம்ம போடுறோம். இது வந்து ஷோல்டரை வந்து ட்ராப் ஆக விடாது. நெக்கு 6 இன்ச்சு இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு அதுக்கு ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். ஷோல்டர்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் 9 இன்ச்சு, அண்டர் பஸ்ட் பாயிண்ட் 12. இந்த 9 இன்ச்சு ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு 9.5 இன்ச்சு அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க.
சிலவங்களுக்கு என்ன தான் ப்ளவுஸ் தைச்சாலும் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் லூஸ் விழுகிற மாதிரி தெரியும் ஷோல்டர் பக்கம். அது இந்த ஹைட் டிஃப்ரெண்ட்னால வர்றது தான். அந்த மாதிரி லூஸ் விழுந்துச்சுன்னா 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. டாட் வந்து சைடு டாட் 3/4 இன்ச்சு இருக்கட்டும். இது எல்லாருக்கும் ஓரளவு 3/4 இன்ச்சு சரியாக வரும். இந்த டாட் வந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி போட்டுக்கோங்க. பாயிண்ட் வந்து ஷார்ப்பாக வேணும்னு கேட்டாங்கன்னா கரெக்டாக அந்த லைன்லேயே போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு மேலே ஏற்ற தேவையில்லை. இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு டாட்டில் வர ஃபஸ்ட் லைனில் வரணும். இங்கிட்டு வர ரவுண்டு வந்து செகண்ட் லைனில் வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ லைட்டாக ஒரு ஆட்டம் ஆம்ஹோலையும் நம்ம செக் பண்ணிக்குவோம். 7.25 இங்கே இருந்துச்சு. அதே 7.25 இங்கே டாட்டை லெஸ் பண்ணிவிட்டு வருதான்னு பார்க்கணும். டாட்டையும் ஷோல்டரையும் லெஸ் பண்ணிக்கணும். லெஸ் பண்ணிட்டு 7.25 லைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 34 இன்ச்சு நமக்கு செஸ்ட்டு. இங்கே வந்து 8.5 இன்ச்சுக்கு மேல் 1 இன்ச்சு லூஸ் வச்சு 9.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இங்கே 9.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட், ஏன்னா 34 வருது பஸ்ட்டு. அந்த 1 இன்ச்சு கிராஸில் இந்த லைனை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம செஸ்ட் லைனையும் பஸ்ட் லைனையும் கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ வெயிஸ்ட் லைனை கால்குலேட் பண்ணி தான் நம்ம டாட் பிடிக்கணும். வெயிஸ்ட் லைனை எப்பவும் போல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வர அளவோட 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 2.25 இன்ச்சு 2.25 வந்துச்சு எக்ஸ்ட்ரா. 1/2 இன்ச் சேர்த்து 2.25 போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டாட் பிடிக்கும்போது கரெக்டாக நமக்கு 3 இடத்துக்கும் தேவையான அளவு லூஸ் வந்துடும். இதுதான் மெத்தடு. இப்போ நம்ம ஃப்ரண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அலவுன்ஸு சிலவங்க 4 இன்ச்சு விடுவாங்க. ஆனால் 4 இன்ச் தேவையில்லை, 2 இன்ச்சே போதும். அது நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் விடுறோம். பேக்கில் வந்து கரெக்டாக செஸ்ட் அளவும் வெயிஸ்ட் அளவும் மட்டும்தான் பார்ப்போம். எந்த ஒரு அளவுமே குத்து மதிப்பாக வெட்டக்கூடாது. கரெக்டாக தெரிஞ்சுட்டு வெட்டணும். கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும் அளவெல்லாம் வச்சு போடும்போது. 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ எல்லா டாட்டுக்கும் மார்க் பண்ணிக்குவோம். இந்த மார்க் பண்ணுறது கூட கரெக்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் 2 சைடு ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஒன்ஸ் கட்டிங் பண்ணுறது தான். ரெண்டாவது வந்து இந்த கட்டிங் பீஸ்லேருந்து எந்த பீஸுமே வெட்டுற மாதிரி வராது ஸ்டிச்சிங் பண்ணும்போது. சிலவங்க பெல்ட் வந்து எக்ஸ்ட்ரா வெட்டிட்டு சைடில் எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மடக்கி தைப்பாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ப்ராப்பராக கற்றுக்கிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். வேஸ்ட் அளவில் 4 பங்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1.5 இன்ச்சு சைடில் நம்ம எப்பவும் எல்லா இதுக்கும் சைடில் 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். அந்த 1.5 இன்ச்சை விட்டுக்கோங்க பெல்ட்டுக்கும். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு வரதோட 1/2 இன்ச்சு ரைட் சைடு கிராஸில் போட்டுக்கணும். லெஃப்ட் சைடு லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு போட்டுக்கோங்க. இப்போ சைடில் அந்த பெல்ட் அளவோட 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 3/4 இன்ச்சு வந்து பெல்ட் ஸ்டிச்சிங்க்கும் ஃப்ரண்ட்டில் வர பீஸ் ஸ்டிச்சிங்குக்கும் 2 பீஸுக்குள்ள ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் தான் அந்த 3/4 இன்ச்சு. கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் வந்து சைடு லைனில் வந்து கரெக்டாக வந்து சேரணும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கனால சைடு ஜாயின் பண்ணும்போது பேக் ஃப்ரண்ட் எக்ஸ்ட்ரா வராது, சைட்லேயும் எக்ஸ்ட்ரா எதுவும் துணி வராது. கரெக்டாக நம்ம 1.5 இன்ச்சு விட்டுருக்க இடத்துல தையல் போட்டோம் அப்படின்னா பெர்ஃபெக்டாக வந்து ஃபிட்டிங் ஆயிரும். அவ்வளோதான். அடுத்து நம்ம ஸ்லீவை கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணும்போது ஆம்ஹோல் அளவு எல்லாமே செக் பண்ணணும். எந்த ஒரு இதையுமே ஆம்ஹோல் அளவு செக் பண்ணாமல் நம்ம கட் பண்ணக்கூடாது.
1/2 இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுக்கோங்க. எல்லாத்துலேயுமே அந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து மறந்துடக்கூடாது. அதை மறந்தீங்கன்னா அளவு வித்தியாசம் வந்துடும். ஆம்ஹோல் வந்து இதுக்கு 3.5 இன்ச்சு இறக்குனா போதும். கிராஸில் 7.25 வர மாதிரி வச்சுக்கோங்க. சென்டரை ஒரு மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. சென்டருக்கு மேலே 1/2 இன்ச்சு இருக்கிறோம். ஸ்லீவ் லூஸ் 6 இன்ச்சு. ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சிட்டு இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். .34 சைஸுக்கு இதுதான் மெத்தடு. இதை விட நம்ம ஹைட்டு கூட்டுறதோ குறைக்கிறதோ இல்லை ஆம்ஹோல் வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் வர்றது இல்லை வெயிஸ்ட் டிஃப்ரெண்ட் வர்றது அது எல்லாத்துக்குமே நான் ஃப்ரண்ட்டில் விளக்கம் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.